Archana's Food Trails. So office போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா டக்குன்னு என்ன ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணலாம், நைட் டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மதர்-இன்-லா கேட்டேன். அவங்களோட டைம்ஸ்ல வந்து அவங்க வந்து இந்த சேமியா பகாலாபாத் அப்படின்றது தயிர் சேமியா, இது வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு வந்து கம்மி டைம் இருக்கும்போது டக்குன்னு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம், அதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க சொன்னபடி அவங்களோட மெத்தடில் இன்னைக்கு சேமியா பகாலாபாத் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய பவுலில் வந்து 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா விஸ்க் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இது இம்மீடியட்டாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பால் ஆட் பண்ண வேணாம். ஜென்ரலி தயிர் சாதம் மத்தியானத்துக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது பால் விட்டு பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சம் லேட்டாக புளிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 150 ml பால் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நாங்கள் லேட்டர் தான் இதை சாப்பிட போகிறோம். புளிக்காத தயிராக ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. இதுக்கு தயிர் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கடைஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். சேமியாவில் தனியாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த சேமியாவை வேக வைக்கிறதுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தண்ணியிலேயே. ஸோ இதில் கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு வறுக்காத சேமியா, ரோஸ்டட் சேமியா இல்லாமல் பிளெயின் சேமியா கிடைக்கும் இல்லையா, அந்த வறுக்காத சேமியாவை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 4-5 minutes ஆகும் வேகிறதுக்கு, டக்குன்னு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி நிறைய அப்சார்ப் பண்ணியாச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து பார்த்தேன்னா அது வந்து வெந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கு. ஸோ நம்ம மிச்ச தண்ணியை வந்து இதுலேருந்து ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு அது கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் வந்து நம்ம வேக வச்ச இதை ஆட் பண்ணுறேன் சேமியாவை. தண்ணிலாம் ஆல்மோஸ்ட் அப்சார்ப் ஆகிடுச்சு நான் விட்ட தண்ணி. ஸோ இப்போ இதில் வந்து நான் நார்மல் வாட்டர் விட்டு இந்த குழப்பெல்லாம் போக்குறதுக்கு அண்ட் இதை கூல் டவுன் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி இதை வாஷ் பண்ணுறேன். இதை நல்லா இப்படி வடிச்சிட்டு நான் தண்ணிலாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு வைடான பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த ஒயிட் பிளேட்டில் போட்டால் சீக்கிரமாக ஆறும். இது நம்ம ஆறினதுக்கப்புறமா தான் தயிர் கூட வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே இது மேலே தாளிச்சு கொட்ட வேண்டியது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கடலெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சூடானோன்னே அதில் நான் கொஞ்சம் மோர் மிளகா, ஒரு 4-5 மோர் மிளகா இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஜென்ரலி தயிர் சாதத்துக்கு வந்து நம்ம மோர் மிளகா தொட்டுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த பகாலாபாத்துக்கும் மோர் மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். இந்த மோர் மிளகா இப்போ வறுபட்டுருச்சு, இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதே பேனில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பருப்பும் வந்து செவந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கேரட், அப்புறம் கொஞ்சம் துருவி வச்ச வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன வெள்ளரிக்காய், ஒரு சின்ன கேரட் எடுத்துருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது கேஸ் ஆனாக இருக்க தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம அந்த சூடில் ஒரு வாட்டி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிரில் இந்த ஆறின வெந்த சேமியாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க
இந்த தடுக்கா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுலேயே வந்து நம்ம தனியாக வச்சுருந்த மோர் மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மாதுளம் பழம் உரிச்சு வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறேன். கிரேப்ஸ் கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மாதுளம் பழம் இருந்தது, ஸோ நான் அதை ஆட் பண்ணுறேன். இதை போட்டுட்டு ஒரு நல்லா ஒரு மிக்ஸு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டிங்கன்னா உங்களோட சேமியா பகாலாபாத் ரெடி. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இறுகிடுச்சுன்னா இன்னும் தயிர் ஆட் பண்ணி உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிம்பிளான சேமியா பகாலாபாத் இல்லாட்டி தயிர் சேமியா இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். சேமியாவை வேக வச்சு தாளிக்க வேண்டியது தான் தயிரை கடைஞ்சு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஒரு அவசரமாக ஏதாவது பண்ணணும், ஒரு குவிக்காக ஒரு டிஃபன் பண்ணணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.